எனிதிங். நீங்க சொல்லணும். ஏதாவது வாட் எவரா சார்? வாட் எவர்னா என்ன? ஆஹ், அது என்னன்னாலும் இல்ல, என்ன? ஏதாவது. சுமதி மேம் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது something sir. ஹவவர். ஹவவர்னா எப்படி ஆகுது? வரமாட்டேங்குது பாத்தீங்களா? எஸ் சார். சரி, யோசிச்சு வச்சுங்க. ஏன்னா தமிழ் இங்கிலீஷும் பேரலல் லாங்குவேஜ் கிடையாது. நான் கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. எந்த எந்த which விச். நம்ம வழக்கு தமிழ்லயும் நான் கேட்கிறேன், நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். சிலது ரொம்ப ஈஸியா இருக்கும். அனைத்தும் அனைத்தும் everything ஓவரால். எவ்ரிதிங் ஓவரால். அனைத்தும் all sir all ஆல். எதுக்கு ஓவரால் வருது? ஓவரால்னா வராது. அது that இட். தட். that மட்டும் தானா? that தட் ரெண்டுமே வரும். இட்டு தட்டுன்னு வரும். திஸ் மட்டும்தான் இது. அவை அவை those ஓகே. தோஸ் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா பாருங்க. இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ் தான், ரொம்ப பேசிக் வேர்ட்ஸ். ஆனா மைண்ட்ல வரணும். இப்ப சொல்லுங்க ஏஎம் பிரசாத். இவை ஏஎம் பிரசாத். இவை தீஸ். தீஸ். பெரு sir பெரு Get. கெட் சார். கெட். இப்ப ஹாவ்னு சொன்னாலும் பெருக்கு வரும். பெற்றிருக்கிறேன் வரும். சோ ஞாபகம் வச்சுங்க, கெட் ஹேவ் ரெண்டுமே வரலாம். துக்கமான துக்கமான sir சரியா கேட்கல sir. sad. சேட். லேட்டே படுத்தக்கூடாது, உடனே குயிக்கா சொல்லிடணும், பாத்துக்கங்க. உணர்தல் ஃபீல். feel இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஒரு 4-5 ஸ்டேஜ் இன்னைக்கு போயிடலாம். முதல் ஸ்டேஜ்ல எவ்வளவுதான் போக போக கஷ்டமா இருக்கும். கொண்டு வா Bring. இப்படியும் சொல்லலாம். பெச்சுன்னு சொல்லலாம். கெட்டுன்னு சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே கொண்டு வாதான். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன், நீங்க கரெக்டா இது பண்ணி அழகா ஐப்ராஜ் சார் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கணும். இருள் dark stay கௌசல்யா மேம், நெக்ஸ்ட் உங்களுக்கு தான். ரெடியா இருக்கீங்களா? Okay, sir. விசாலமான. Broadly. பிராட்லி வேணா, பிராட்னே போட்டுக்கோங்க. Broad. பிராட் அட்ஜெக்டிவ்லயே போட்டுக்கலாம். பிராட். குறுகிய. குறுக்கடு வராது. குறுகிய. மேம் short sir narrow அந்த வார்த்தை வரணும், அதான் மைண்ட்ல வரணும். அது வந்து பிராடுக்கு ஆப்போசிட் தான். பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு வந்து கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட்ல தான் வருது. உடன். உடனா sir with வித்து. உடன் வித்து பாத்துக்குங்க. காக. Off. as ஆஃப். காக. as இல்லையே. OF offer, sir. வருமே. காக. ஆகதான sir சொன்னீங்க. Far. so sir பார். பார். இக்கு. to ஸோ இந்த பேசிக் வேர்ட்ஸை நம்ம அந்த தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல சொல்லணும். அணை. off வெரி குட், வெரி குட். மீது. ஆன்.
ஸோ ஆணும் போடலாம், ஓவரும் போடலாம். இருந்தது. was, சூப்பர். இருந்தன. were, இருக்கிறது. is, is, இருக்கின்றன. is, are, ஆர். பாத்தீங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பாத்துங்க. பெற்றிருக்கிறது. have, sir, got, தான் வரும், have வராது. பெற்றிருக்கிறது பாத்தீங்க. oh, இப்ப பெற்றிருக்கிறான். has, has, பெற்றிருக்கிறேன். had, இப்ப பெற்றிருக்கிறேன். have, Have. sir, have, have பாத்தீங்க. பெற்றிருந்தேன். had. had, sir. So இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கணும். சார் இங்க காட் வராதுங்களாங்க சார் நான் எனக்கு கிடைச்சது அதான் நான் பெற்றிருந்தேன், நான் வச்சிருக்கேன், எனக்கு இருக்குது. இது எல்லாமே ஹேட் தான். ஓகே இப்ப பெற்றிருந்தான். ஹேட் எஸ் ஹேட். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு ஒரு ரிவிஷன் மாதிரி ஆச்சு. அட் த சேம் டைம் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணும் அந்த டென்ஸை. நீங்க தமிழ்ல தெரிஞ்சா உங்களுக்கு தமிழ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரென்த்தை அப்படியே நீங்க இங்கிலீஷுக்கு டைவர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் கொஞ்சம் ஈஸியானது. அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு போவோம். ஆனா நீங்க வந்து அந்த வார்த்தைகள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த கிராமர் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் கான்டென்ட் வேர்ட்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். தனியாக. alone, சார் தனியாக. alone, sir, alone, வெரி குட், வெரி குட். அழைப்பு. Receivers. அழைப்பு. இன்வைட் call, அவ்வளவுதான். கால் கால் கால். ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வார்த்தையை எப்படி கொண்டு. சிறந்த. best, பெஸ்ட் விட ரொம்ப சிறந்தது. குட்டா சார் good, குட் வந்து நன்று. best, வெல் சார் தான் சொல்லுவாங்க. ஓகே ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கிங்க. பெஸ்ட் மிகச்சிறந்த, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. இது 2வது லெவல்ல தான் வரும் அது. ஆனா அந்த வார்த்தையை மைண்ட்ல கொண்டு வர்றது அதுதான் முக்கியம். சுற்றி. சுற்றி. around, பியூட்டிஃபுல். around, or surrounding, ஒரே வார்த்தை அரௌண்ட் போதும். அது போதும், அது போதும். அரௌண்ட். ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். அந்த ஒரு வார்த்தை மைண்டுக்கு வந்தா போதும். தட் ஷுட் பி ஃபைன். ஒவ்வொரு. ஈச் individual, அது இண்டிவிஜுவல்னா தனியா. பாருங்க. ஈச் சார் இன்னொன்னு ஏதாவது சொல்லமா? ஈச் இன்னொன்னு ஒவ்வொன்று ஒவ்வொரு. பாருங்க 10 பேர் இருக்காங்க கிளாஸ்ல. 10 பேர் இருந்தாங்க. ரொம்ப எவ்ரி சார் எவ்ரி பியூட்டிஃபுல். 10 பேர் குறைச்சலா இருந்தா ஈச் ஒவ்வொரு ஆளா. அதே 1000 பேர் இருக்காங்க ஒரு இடத்துல. நீங்க எவரின்னு போடுவீங்க. நோட் பண்ணிக்கிங்க. எவரின்னு போட்டா நிறைய நம்பர் போடுறப்ப ஒரு ரெண்டுமே ஒவ்வொரு தான். ரெண்டுமே. ஆனா ஒரு பெரிய சைஸ்ல இருக்கப்ப எவரின் போம். சின்ன சைஸ்ல ஆளுக்கு கொஞ்சமா இருக்காங்கிறப்ப ஈச்சுமோ. இது புரியுதுங்களா கௌசல்யா மேம்? இது புரியுதா? புரியுது சார். அது குயிக்கா நோட்ஸ் எடுத்துங்க. நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்புறேன். நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை பார்க்கணும். இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ் தான். ஈஸியா மைண்ட்ல வந்துடும். ஏன்னா யார் பேசுறாலும் இது வரும். கொடு. Give. give, ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். இதுவே அடுத்த ஸ்டேஜ்ல கொடுன்னு போறப்ப கிவ் தாண்டியும் நம்ம யோசிக்கணும். இப்போதைக்கு இருக்கட்டும். எவ்வளவு? How much? சூப்பர். எத்தனை? how many, எப்படி? how, எதுக்கு? வை why,
ஏன்னு சொன்னால்தான் எதுக்குன்னு நம்ம சொல்றதுனாலும் ஒண்ணுதான். அனுமதி. அலோ. ஸோ இப்போ அலோங்கிற வார்த்தை இருக்கு, நோட் பண்ணிக்கிங்க. அலோங்கிறது ஒரு ஃபார்மல் வேர்டு. இது அலோங்கிறது இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய வார்த்தை லெட். ஒரு கிளாஸ் லெட் அலோதான். அலோதான் கலவைக்கில நம்ம வந்து கேஷுவலா சொல்றது. லெட்டுங்கிறது இந்த கிரேட் நம்பர் 2ல வரும். அருகில். நியர். நியர். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? Beside. இன்னொரு வாட்டி நியர் ஒரு வாட்டி சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு. க்ளோஸ். சூப்பர். க்ளோஸுக்கு 2 மீனிங் இருக்கு. இந்த க்ளோஸ் நியருங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஷட் மூடுறது. ஒரு க்ளோஸ் இன்னொரு க்ளோஸ்க்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு மீனிங் நியர். நோட் பண்ணிக்கிறது. ஏன்னா க்ளோஸ் வந்து பக்கத்துல இருக்கிறது, ஒரு க்ளோஸ் வந்து மூடுறது. ரைட். உடைய. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இருந்தாலும். ஈவன் தோ. ஈவன் தோ. பிடிச்சிருக்கு. ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஆல்தோ சொல்லலாமா சார்? ஓ ஆல்சோ. இப்ப பாருங்க இது என்ன விஷயம் இதுங்கிறத மட்டும் அப்படியே குயிக்கா நோட் பண்ணிக்கிங்க. முக்கியம் அது. லுக் அட் தட். அதாவது தோன்னா இன்ஃபார்மலா சொல்றது, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசுறப்ப இருந்த போதிலும். ரைட். இந்த அல்தோங்கிறது நீங்க பாசிட்ட பேசுறப்ப அல்தோ யூஸ் பண்ணலாம் ஃபார்மலா. ஈவன் தோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது. அது இருந்தாலும் கூடன்ற மாதிரி சொல்ல முடியும். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அல்தோவும் ஈவன் தோ ஒண்ணுதான். ஓகே அப்படின்னு இப்ப நார்மலா சொல்றது இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு வந்து இது தோக்கு அல்தோக்கு மீனிங் ஒண்ணுதான். ஃபார்மல் இன்ஃபார்மல் யூஸ் பண்றது. ஈவன் தோ அப்படிங்கிறது இருந்த போதிலும் அப்படிங்கிறத இதையே ஸ்ட்ராங்கா சொல்றது, ஸ்ட்ராங் டிகிரியில சொல்றது. பார்த்து யூஸ் பண்ணுங்க. பாசிட்ட தோன்னு சொல்லக்கூடாது, அல்தோன்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்க வெண்டத்தை ஈவன் தோன்னு அடிச்சு பேசலாம். ஆனா கிளைண்ட் கிட்ட ஈவன் தோன்னு பேச முடியாது. ஸோ கிளைண்ட் கிட்ட பாஸ்ட்ட பேசுறப்ப அல்தோ பேசலாம், வெண்டர்ட்ட பேசுறப்ப ஈவன் தோ. ரைட். உங்களோட வெண்டர்ட்ட பேசுறப்ப ஸ்ட்ராங்கா சொல்றப்ப ஈவன் தோ. உங்க கிளைண்ட்ட பேசுறப்ப நீங்க சொல்லலாம். அப்புறம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு முக்கியம். ஏன் அப்படி பயன்படுத்துறாங்க? ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள். என்ன அடிப்படையில நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், பாக்கியெல்லாம் மேற்கொள்வதெல்லாம் வந்துடும். இப்ப வருங்க. ஒன்றாக. டுகெதர். சூப்பர். அங்கே. தேர். முயற்சி. ட்ரை. ட்ரை. இன்னொரு வார்த்தை இருக்கு. எஃபோர்ட். அது முயற்சிங்கிறத விட அது வந்து உழைப்பு. முயற்சிங்கிறத விட நீங்க எஃபோர்ட் போடுங்க, தப்பு இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான முயற்சிக்கு ஏல ஆரம்பிக்கும். அடுத்த 2 லெட்டர் சேம். அட்டெம்ப்ட் சார். அட்டெம்ப்ட். மைண்டுக்கு வரணும். ட்ரை வந்தோடனே அட்டெம்ப்ட் வந்துடணும். முயற்சின்னு சொல்றாங்களே, எதுக்கு அது இவ்வளவு தூரம் க்ளூ கொடுக்குற அளவு வச்சு கூடாது. ஏன்னா பேசிக் வேர்ட்ஸ் ரொம்ப. மிகவும். மிகவும். ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லாமே. வெரி சார். ஓகே, வெரி. மிகவும் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். ஏன்? மோர். இன்னொரு வார்த்தை பாருங்க, நான் சொல்றேன். 2 லெட்டர் தான் எஸ்ல ஆரம்பிக்கும். சோக்கு 2 வார்த்தை இருக்கு, பார்க்கலான்னு. 3 வார்த்தை எழுத்துதான் டீல ஆரம்பிக்கும். டூக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதுல ஒரு அர்த்தத்தை இப்ப பார்க்க போறேன். இப்ப பாருங்க. வெரின்னா மிகவும். வெரி குட். ரைட். வெரி. மோர்னாலும் அதிகமாக. இந்த பாருங்க, சோ குட். ரொம்ப அதிகம் 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 அதிகம். சோனா ஆகையினால்னு ஒரு அர்த்தம் இருக்கு.
ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்றது வந்து அதிகம். டூ டூ குட், ரொம்ப அதிகம். இப்ப இந்த சோ போடுற மாதிரியே போடலாம். ஸோ ஒண்ணு வந்து இதுல வந்து டூ வந்து மோர்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, ஈவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு கூட. சோக்கு மோர்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும், அதிகம் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும், ஆகையினால் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஆஸ் மோர், Yes. லுக் அட் தட் மோர், லுக் அட் தட் வெரி, இது எல்லாத்துக்குமே மீனிங் வந்து அதிகம் தான். இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அடிப்படையான வேர்டு கூட ரெண்டு இடத்துல வெவ்வேறு விதமா பயன்படுத்தும். கொஞ்ச நேரத்துக்கு க்ளோஸ் பார்த்தோம், ரைட்? ஏகப்பட்ட வேர்ட்ஸ் அப்படி இருக்கு. கைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், ரைட்? கைண்ட், கைண்ட்னா வந்து ஒரு அன்பு, காதல், அப்படி நேசம்ங்கிற மாதிரி. இன்னொரு கைண்ட்னா வெரைட்டி, டைப். Type 1, type. அது சம்பந்தமே இல்லாம இருக்கும், ஆனா ரொம்ப அடிப்படையான ஒரு வார்த்தை. ஸோ வாழ்க்கைக்கு ரொம்ப ஆதாரமான வார்த்தைகள் கூட வெவ்வேறு மீனிங்ல அது இருக்குது. அதனால அந்த இனிஷியல் கிரேட்ஸ் வந்து நம்ம அந்த வார்த்தைகளை, ஸோ இப்போ கிரேட் 12க்கு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு முன்னாடி கிரேட் 11 நீங்க முடிக்கணும். அப்படி பண்றப்பதான் உங்களுக்கு அந்த வந்து ஸ்கூல் லெவல்ல எந்த வார்த்தை வேணாலும் இது பண்ணிக்கலாம். உங்களுடைய, Yours. Yours. இல்ல இல்ல உங்களுடைய, Yourself, sir. ஏதோ சொல்ல வந்தீங்க, ஏதோ தப்பா. Yours. Yourself. Yours. உங்களுடைய, இன்னொரு வாட்டி, Yours, sir. இன்னொரு வாட்டி. Your. யுவர், உங்களுடையது. Yours. Yourself. Yourself, sir. யுவர்ஸ். நல்லா பாருங்க. உங்களுடைய, உங்களுடைய. நீ, You. நீங்கள். You. நீங்களே. Yourself. Yourself. இங்கதான் யுவர் செல்ஃப். நீங்களே நோட் பண்ணிக்கீங்க நீங்க. நீங்க இதை அப்படியே ஸ்கிரிப்ட் எடுக்கணும். ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு படிச்சு காட்டணும். இப்ப உங்களுடைய, உங்களுடையது, நீ, நீங்கள், நீங்களே. இந்த மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, உங்களை, உங்களை, Your. உங்களை, இந்த 6 hour ப்ரோக்ராம்லாம் எடுப்போம். உங்களை, உங்களிடம், உங்களிடம், இது அப்படியே யூதான். மாற்றி சொல்லலாமா? என்னிடம், Me. என்னிடம், ரைட். என்னிடம் பாத்துங்க. எனக்கு, Me. My. My. என்ன, என்ன, என்னை. Me. Mine. Me. Me. sir. நீதான். என்னுடன். இப்ப பாருங்க, என்னுடைய, Me, yes. My. My. என்னுடைய, My. மை. சோ எவ்வளவு எவ்வளவு இது பாருங்க இதுல வர்றது. என்னுடையது, Mine. Myself. Mine. நான். I. இது நல்லா பாத்துக்கோங்க. நான், என்னுடையது, என்னுடைய, எனக்கு, I am. என்னை, என்னிடம். வா, அது ஒரே வார்த்தையில நீங்க எப்படியெல்லாம் அது கோத்து போது பாருங்க. தமிழ்ல வந்து எவ்வளவு வார்த்தை இருக்கு பாருங்க. இங்க இங்கிலீஷ்ல வந்து அதே மேட்சிங் வேர்டு எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. அவனை, Her. அவனை, He. அவனை, Her, sir. Her. அது அவளுடைய அல்ல. அவனை, His, sir. His. அது அவனுடைய அல்ல. Him. Her. Him. ஹிம். சார் எனக்கு அவளைன்னு கேக்குறீங்களா கண்டிப்பா? ஓகே ஓகே. அவனை, அவனை. அதனாலதான் நினைச்சேன், கரன்னு சொல்றப்ப நினைச்சேன் அப்படி காதல வந்திருக்கும்னு. அவனை, அவனுக்கு, Him. அவனுடைய. His. சூப்பர். அவளை, Her. அவளுக்கு, Her. அவளுடைய. Her. வாவ். அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆண்களுக்குங்கிறப்ப ரெண்டு விதமா சொல்றாங்க, பெண்களுக்கு ரெண்டு விதமா சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகளை நுணுக்கமா அடிப்படையில ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கனாலே போதும். அவளுடையது. Her. இன்னொரு வாட்டி. அவளுடையது, Hers. அவளுடையது. His.
இஸ்ஸாவே இருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க அது ஒரு சின்ன சேஞ்ச் தான். அவர்களுடைய theirs, அவர்களுடைய தேர்ஸ் வர தேரோடய நீ படிக்கணும். theirs. Oh, okay, there also. அவர்களுடையதுன்னு நீங்க போடுறப்ப அது எஸ் வரும். சூப்பர். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடிப்படையான வார்த்தைகளா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும், அடிச்சு உதறணும். என்ன மாதிரி அப்படி வந்தா பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இதெல்லாம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல வர்றது, இது இல்லாம நீங்க பேசவே முடியாது. ஸோ கிரேட் 2ல வந்து அவங்க வந்து இதுல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த 6 ஹவர் ப்ரோக்ராம் இல்லை ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம்ல எல்லாத்துலயும் இதை ஒரு கிளாஸாவே எடுப்போம். ஸோ நீங்க தமிழ்ல எழுதி ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஆனா தமிழ்ல மேப் பண்ணணும், மைண்ட்ல மேப் பண்ணிக்கணும். பண்றப்ப இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கணும். அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க, அங்கேனாலும் தேர் தான், இதையும் ஒரே மாதிரி உச்சரிக்கணும். உச்சரிப்பு ஒண்ணு, மீனிங் வேற. இது தேர்லாம் படிக்கக்கூடாது, தேர் தான், இதுவும் தேர் அதுவும் தேர் தான், ரைட்? ஸோ இது வந்து நாங்கள், B, நாம், B. ரெண்டுமே வி தான். இப்ப நாங்கள்னா எதிராளியை சேர்க்காம இருந்தா நாங்கள், எதிரில நிக்கிறவரையும் சேர்த்தாக்கா வி. ஸோ ரெண்டுத்துக்குமே வி தான். தமிழ்ல ரெண்டுத்துக்கு வேற அர்த்தம், ரெண்டு வார்த்தை. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான வார்த்தைன்னு உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நாமே, Ourselves, இப்ப பாருங்க, அவர் செல்வ்ஸ்ன்னு போடணும், ப்ளூரலா அடிக்கணும். ourselves, okay. சோ இது நல்லா. நீயே, Yourself, இந்த இடத்துல பாருங்க, நீயேங்கிறது நீங்களே. yourself. இது எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். எகைன் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு வரணும், அவசரப்படக்கூடாது. கிளாஸ்ல நான் கவர் பண்றேன், பட் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடி எந்த அளவு ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவு தான் இருக்கும். இப்ப பாருங்க, நீங்களே, நீங்களே ஒரு நீயேன்னு ஒரே ஆளை சொல்றது, ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்களேன்னு சொல்றது, இது மரியாதைக்குரிய சொல்லாவும் இது பயன்படுத்தப்படலாம். நான், நாங்கள், அதுக்குள்ள வித்தியாசம் தெரியணும். நமக்கு, Has, நம்மை, has, நம்மிடம், has, நம்முடையது. has. ஓ, நம்முடையது, Ours, sir, ours. நம்முடைய, Our, our. அவர், அவர், அவர். சூப்பர், சூப்பர். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும். தமிழ்ல வந்து மைண்ட்ல மட்டும்தான் வச்சுக்கணும். நீங்க எழுதி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் போயிடும். ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இதை கிராப் பண்றது, இவ்வளவு பேசிக் வேர்டுன்னு சொல்றாரு, எப்படி கொண்டு வர்றதுன்னா தமிழை ஒரு பெரிய ஊன்றுகோலாக நீங்க பயன்படுத்துறீங்க. அதே சமயத்துல உன்னுடையதுக்கும் வித்தியாசம் தமிழ்ல தெரிஞ்சுதான் பேசணும், தெரியாம பேசக்கூடாது. உங்க தாய்மொழியில எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, பாரதி சொன்ன மாதிரி ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும். ஆனா உங்க தாய்மொழியில ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் வேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேசிக் வேர்ட்ஸை தான் பார்க்கணும், அப்புறம் தான் அட்வான்ஸ்டு போகணும். பேசிக்கை வச்சே நம்ம இங்கிலீஷ்ல நல்லா பேசிட்டு போயிடலாம். ரொம்ப அட்வான்ஸ்டா பேசணுங்கிற அவசியம். மொழி வந்து ஒரு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு சாதனம். அதுல அடிப்படையில தப்பு பண்ணாம நம்ம வந்து we need to go with it. நேரம், நேரம், Time, Time, sir. ஸோ இதுல வந்து நம்ம we can go to the next level here. இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான். ஆல்ரைட். போதுமான, Sir, repeat that. போதுமான. Enough, enough, sir. So, Enough. மாதிரியே ஒரு வார்த்தை சொல்லலாமா? எஸ்ல ஆரம்பிக்கும், எஸ்ல ஆரம்பிக்கும். பாருங்க, ரெண்டாவது லெட்டர் சொல்ல வந்துடும் பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பாருங்க இப்ப பாருங்க. Chacha, sir. Enough. தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர் ஒரே லெட்டர் தான். வந்திருக்கணுமே நேரம். Success வராது. ஏன் வரல? Sufficient.
கேள்விப்பட்ட வார்த்தை தான் கனெக்ட் பண்ண முடியல பாருங்க, அது கொண்டு வரணும். அப்ப இந்த மாதிரி பேசிக் வேர்ட்ஸை லிஸ்ட் பண்ணி தமிழுக்கு என்ன, தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ் சொல்லணும், இங்கிலீஷ் சொன்னா தமிழ்ல சொல்லணும். அப்படி நம்ம வந்து கொண்டு வர்றப்ப ரொம்ப ஈஸியா போயிடும். நகர் சார் மூவ் பண்றதுக்கு நகர், ரைட். வெய் கீப் புட் மட்டும்தானா? இன்னொரு முக்கியமான வார்த்தை புட் சார் புட் கீப் அண்ட் ஆல்சோ புட். ரெண்டுமே ஓகே, ரெண்டுமே. ஆனா ரெண்டுமே மனசுக்கு வரணும், உடனே வந்துடணும், ரெண்டுமே வந்துடணும். சரி, கரெக்ட், ரைட். இப்ப பாருங்க கரெக்ட் வந்துடும், உடனே இங்க ரைட் வந்துடும். ஸோ ரைட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. லெஃப்டோட ஆப்போசிட் ரைட்டு வலது, கரெக்ட்ங்கிறது ஒண்ணு. எப்பயுமே மைண்ட்ல வரணும். ரைட்டுன்னா ரெண்டு மீனிங் இருக்கு, எந்த மீனிங்னு மைண்ட்ல ஓட விட்டுட்டே இருக்கணும். நீங்க படிக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆப்போசிட் டு லெஃப்ட், வலது அப்படிங்கிறதுல வலது. இன்னொரு ரைட் வந்து கரெக்ட்ங்கிற மீனிங். பாருங்களேன், இங்கிலீஷ் டு இங்கிலீஷே போடுறேன், நான் இங்கிலீஷ் டு இங்கிலீஷே போடுறேன். ரொம்ப 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 முக்கியம் இந்த இதெல்லாம். இதை நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கிளாஸ் நம்பர் இது உள்ள டீட்டெயில் இருக்கும். நீங்க அந்த வீடியோ இது பண்ணி நீங்க ஆடியோ கட் பண்ணி நீங்க பேசி அனுப்புறப்ப அது அப்படியே முழுமையடையும். நீங்க ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், லிசன் பண்ணணும், ஸ்பீக் பண்ணணும். இதுதான் இமர்சிவ் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக் அசைக்க எதுவுமே முடியாது. கேள் சொல்லுங்க. இன்னொரு கேளுக்கு இன்னொரு மீனிங் என்ன? தமிழ்ல கேள்னா ஒரு ஆஸ்க்ங்கிறது கேளு, இன்னொன்னு கேள்தான். ரைட்டா? கவனின்ற மாதிரி கேள். பாருங்க, ஆஸ்க்னா கேளு, லிசன்னாலும் கேளு. அப்படியே ஆப்போசிட் வார்த்தை. ஒரே வார்த்தை இந்த ஆஸ்காவும் பயன்படுது, லிசனாவும் பயன்படுது. கேக்குறியா? நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், கேட்கலையா? பாருங்க, அப்படியே ஆப்போசிட். எப்பொழுதும், ஆல்வேஸ். அதே சமயத்துல எவரும் போட்டுங்க, எவர். எந்த பாயிண்ட்லயும் இது எப்பொழுதும், இது எந்த பாயிண்ட்லயும் எப்பொழுதும். ஒருபோதும் இல்லை, நெவரா சார்? அப்படியே என்ன மட்டும் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இது எப்பொழுதும், இதுவும் எப்பொழுதும். இப்ப எந்த பாயிண்ட்லயும், எந்த நேரத்திலையும், எந்த தருணத்திலையும் எவர். ஆல்வேஸ்ங்கிறது எப்பொழுதும், எப்பொழுதும். நல்லா பாத்தீங்க. நெவர் வந்து ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. இதெல்லாம் பேசிக் வேர்ட்ஸ், அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். முன்னாள், பிஃபோர். பிஃபோர். இதோட சூப்பரான வார்த்தை ஒண்ணு இருக்கு, 3 letters. எகோ. சூப்பர், சூப்பர். அந்த பிஃபோர் வர்றப்ப எகோ வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போயிடணும். ரொம்ப இருத்தல், இருத்தல். பி இருங்க, பீனா இரு, இருத்தல். பீயிங். அவ்வளவுதான், முடிஞ்சது. சூப்பரா கொண்டு வந்தாரு. இருந்து, பீயிங். இருந்து கொண்டு. அடிக்கலாமா? இங்க பாருங்க, இருத்தல் கொண்டு. ரெண்டா? சோ இருந்து கொண்டுனாலும் பீயிங் தான், இருத்தல் அப்படின்னு நவுன்ல சொன்னாலும் பீயிங் தான். இது ஜெரண்ட், இது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், V4. இருந்து எவ்வளவு அருமையா வருது பாருங்க, எவ்வளவு அருமையா வருது பாருங்க. இது போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஏனெனில், ஈஸி. ஏனெனில், பிகாஸ். அருமை. இந்த மாதிரி வார்த்தை தப்பு பண்ற கூடாது, ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல எவ்வளவு முடியும். கேன். பாருங்க, கேனுக்கு 2 அர்த்தம். ஒரு கேனுக்கு வந்து பாத்திரம், ரைட். சோ இன்னொரு கேனுக்கு என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கேனுக்கு இன்னொரு வார்த்தை குயிக், 4 letters, 7 ஆரம்பிக்கும். எபிலிட்டி சார், எபிலிட்டி. வெரி குட். கேன் ஏபிள். ஒரு கேனுக்கு வெசல், இன்னொரு கேனுக்கு ஏபிள். ஸோ இந்த மாதிரி பேசிக் வேர்ட்ஸ்ல 2 வார்த்தை வருதுன்னா உடனே மைண்ட்ல லிஸ்ட் பண்ணணும். நான் எக்ஸல்ல பண்றேன், எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்க மைண்ட்ல லிஸ்ட் பண்ணிட்டு எதுவோ அது மாதிரி கடகடன்னு ஃபிட் பண்ணிடணும். டெய்லி படிக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ், சூப்பரான இங்கிலீஷ் வீடியோ பார்க்கணும். டெய்லி நம்ம எழுதணும், முக்கியமான வேர்ட்ஸை டெய்லி பேசணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கணும், ஏதோ ஒரு வாய்ப்பு கட்டாயமா இருக்கும். இரண்டும்
இரண்டும் both, both, பியூட்டிஃபுல். அந்த வார்த்தையை அப்படி கனெக்ட் பண்ணாலும் அருமையா சொல்றதுதான். அதுல சொல்றதுலதான் எல்லாமே இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை இதெல்லாம். கண்டுபிடி find, பாருங்க, டிஸ்கவரும் போடலாம். discover, பாருங்க, கவர்னா மூடுறது. பாத்தீங்களா? இந்த கவர் மூடுறத, கவரை எடுத்து விடுறாங்களாம். அந்த மூடுறதை எடுத்து விடுறாங்களாம். அதான் டிஸ்னா ஆப்போசிட். கவரை எடுத்து விடுறது எவ்வளவு அழகா முடிந்தது. finish, done, தமிழ்ல பாருங்க, complete, இந்த ஒண்ணு வந்து finished, completed. இன்னொரு முடிந்தது. over, அருமையா சொன்னாங்க. done சொல்லலாமா சார்? done, இல்ல, ended. இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் தாண்டி முடிந்ததுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்னால முடிந்தது. I did, என்னால முடிந்தது. நம்ம பேசிருக்கோம். done sir, இல்ல, என்னால முடிந்தது அது வேற முடிந்தது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. good, சார். முடிந்தது. இந்த முடிந்தது வேற, இந்த முடிந்தது வேற. இது பினிஷ் ஆயிடுச்சு. இது எபிலிட்டியை குறிக்கிற முடிந்தது. கேன் வந்து குட்டா மாறுது. பாத்தீங்களா? டோட்டலா வேற. சோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஒரு கேன், ஒரு குட்டு வந்து பாஸ்ட் ஆஃப் கேன். என்னால முடியுங்கிறது, என்னால முடிஞ்சது. சின்ன வயசுல அது என்னால முடிஞ்சதுன்னு பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த முடிந்ததுக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை வந்து முடிந்ததுன்னு சொல்ற ஒரு வார்த்தை கேளுன்னு நான் சொன்ன மாதிரிதான். கம்ப்ளீட்டட். அது எண்டட், பினிஷ்டு எல்லாமே ஓவர், எது வேணாலும் போடலாம். ஆனா அந்த குட்டுங்கிறது என்ன முடிந்தது, முடிந்தது இல்ல, என்னால முடியுங்கிற முடிந்தது. அதே. சேம். சூப்பர். அந்த வார்த்தை மைண்டுக்குள்ள வரணும். அவ்வளவுதான். அது வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டீங்கன்னா வந்துடும். அவர்களை. them, அவர்கள். they, அவர்களுக்கு. them, சார். அவர்களுக்கு. them sir, them, அவர்களுக்கு. themselves, இல்ல, இப்ப அவர்களுக்கு வந்து இது எப்படி போடுவீங்க? அவர்களுக்கு. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் ரைட். இது வந்து அவர்களுடைய, அவர்களுக்கு, அவர்களுடையது. there, அது ஒரு எஸ்எஸ் இருக்கு. அது ஒண்ணும் இல்லை, நீங்க அப்படியே யூல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீழே. below, அது மட்டும் தானா? down, அது மட்டும் தானா? under, அது மட்டும் தானா? bottom, நிறைய வார்த்தை தெரியுது. அது அப்படியே ஒரே சமயத்துல வேற என்ன வரும்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க மைண்ட்ல போட்டுட்டீங்கன்னாலே தெரியும். சில. few, some, பியூட்டிஃபுல். ரைட். இதையும் சம்முன்னு தான் படிக்கணும், இதையும் சம்முன்னு தான் படிக்கணும். ஒரே மாதிரி தான் படிக்கணும். இந்த சம்முக்கு என்ன அர்த்தம்? mathematics, என்ன மேக்ஸுக்கு சம்மும்பாங்க. அது மட்டும் தானா? இன்னொரு சம் இருக்க. சம் பண்ண ஆட் பண்ணு. okay சம்முன்னா இன்னொன்னு டோட்டலு. பாருங்க அதுக்குள்ள எப்படி பொடி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை அதோட முழு பரிணாமத்தோட நம்ம படிக்கணும். இது பண்ணணும். ஒரு கலை மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்த்து பண்ணணும். சோக்கு இப்படி இருக்கா, டூக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த மாதிரி வார்த்தை. இப்ப சில வார்த்தை, இன்னும் சில வார்த்தை வரும். பார்க்க நம்ம இது பண்ணிக்கலாம். எப்பனாலும். whenever, அது பாருங்க.
என்ன வாட் என்னன்னாலும் வாட் எவர் அவ்வளவுதான். அவ்வளவு நீங்க தமிழ்ல அப்படியே கனெக்ட் பண்ணணும். சோ அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையோட மீனிங்கே மாறிடுது. ரைட்? இப்பதான் நவல் நவ் ஒரே வார்த்தையில இப்பதான் நவ் நவுங்கிறது இப்பதான் ஜஸ்ட் ஜஸ்ட் பாருங்க. ஜஸ்ட்ங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ரைட் நவ். வெறும் நவுல ரைட் நவ். அது மட்டும் தானா? ஜஸ்ட் இது நியாயமா நியாயமா நியாயமா? இஸ் ஜஸ்ட் பாருங்க. ஜஸ்டிஸ்க்கு வர ஜஸ்ட் ஞாபகம் இருக்கு, தெரியுதா? இந்த ஜஸ்டிஸ்ல இருந்து ஜஸ்ட் எடுக்கிறாங்க, நீதிபதியிட்ட இருந்து தீர்ப்புல இருந்து எடுக்கிறாங்க நியாயம். சோ இஸ் இட் ஜஸ்ட்னு கேட்டாக்கா நீ பண்றது நியாயமாயா? இஸ் இட் ஜஸ்ட்? நோட் பண்ணிக்கிங்க. சாதாரண ஜஸ்ட்னு நினைக்கிறோம், அதுக்குள்ள எப்படி பொடி வச்சிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு செஷன்ல வந்து நீங்க வந்து நூத்துக்கணக்கான வார்த்தையை கேஷுவலா பண்ணிட்டு போறோம். இங்க வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணீங்கன்னா மனசுல உட்காந்துரும். நீங்க வீட்டுக்கு போகலைன்னா மனசுல வந்து உட்காராது. ரைட்? கடை கடை மார்க்கெட் கடை. மார்க்கெட்னா சந்தை. ஷாப் 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 மட்டும்தானா? ஸ்டோர் ஸ்டோர் சொல்லி பெருசா ஸ்டோருமாங்க. பாருங்க இது பாருங்க, ஸ்டால்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்டால் இதுவும் ஒரு வகையான கடை தான். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ல உள்ளது. கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மிகச்சிறந்த பெஸ்ட் சார். அதே மாதிரி மிகச்சிறந்த மிக உயர்வான ஜீல ஆரம்பிக்கும். குட் அது நன்று. கிரேட் கிரேட் மிகச்சிறந்த சூப்பர். ஸோ அந்த பெஸ்ட் வர்றப்ப அந்த கிரேட் நினப்பு வந்துகிட்டே இருக்கணும். கிரேட் பெஸ்ட்னா ஒரே ஒரு ஆள் பெஸ்டா போடுவாங்க. கிரேட்னா நிறைய கிரேட்ஸ் இருப்பாங்க, இருந்தாலும் பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி தான் உள்ளது. நடக்கிறது ஹேப்பன் ஹேப்பன். ஆனா தமிழ்ல பாருங்க, நடக்கிறதுக்கு ஹேப்பன் நடக்குது. வாட்ஸுக்கும் அதான் ரைட். நடக்கிறது ஹேப்பன்ஸ் போடலாமா? அந்த நடக்கிறது எந்த நடக்கிறது வேணாலும் நீங்க நடந்துக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மேலேன்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோம்? மேலே அப் அப் அப்போ அப்பு. இன்னும் வேற என்ன சொல்லலாம்? ஓவர் அபோ வாவ். இப்ப பார்க்கிங் போடுங்க. ஒரு ஓவருக்கு அப்பு, இன்னொரு ஓவருக்கு என்ன? கம்ப்ளீட் பார்த்துமே கம்ப்ளீட் சார். சூப்பர். ஒரே வார்த்தை பாருங்க, அது எப்படி சுத்தல்ல விடுறாங்க பாருங்க. ரொம்ப அடிப்படையான வார்த்தை. இந்த அடிப்படையை மட்டும் நம்ம எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது எத்தனை மீனிங்கா இருந்தாலும் பார்த்தணும், எத்தனை மீனிங்கா இருந்தாலும் பார்த்தணும். நீங்க அடுத்த கிரேட்ல வர்றப்ப ரொம்ப சிம்பிள் வேர்ட் மாதிரி இருக்கிறது 2 மீனிங். அதனாலதான் அது அடுத்த கிரேட்ல அவங்க போட்டிருக்காங்க. ஆன் கூட வருமாங்க சார்? மேலே மேலேனா கட்டாயமா வரும். மீது மேலே வரும். அது எந்த பொசிஷனுங்க அதுல உள்ளதுதான் பொறுத்து இருக்கு. காட்டிலும் காட்டிலும் தென் சார். தென் தென் இல்ல தேனு. நோட் பண்ணிக்கிங்க. தென் அதை விட பாருங்க. தென்னுன்னா 2 மீனிங். தென்னுன்னா அப்ப, தட் டைம் போடலாமா? அப்ப. அப்புறம் என்னங்க? அப்புறம் இன்னொரு மீனிங் இருக்கு தென்னுக்கு. அடுத்தா சார். அப்புறம் அப்புறம் ஆஃப்டர் லேட்டர் லேட்டர் போடுங்க. அருமை அருமை அருமை. நோட் பண்ணிக்கிங்க. இதை அப்புறம்ங்கிறதுக்கு லேட்டர் ஆஃப்டர் தான். அந்த டயத்துலங்கிறதுக்கும் தென்னு தான். ஆனா ரெண்டுத்துக்கும் வேற மீனிங். இது சம்மந்தமே இல்லாம தேனுங்கிறது ஏன் போட்டீங்கன்னா காட்டிலும். காட்டிலும் கூட கூட ஆல்சோ ஈவன் ஆல்சோ. அருமையா சொல்லுங்க பாருங்க. ஆல்சோ ஈவன். இப்ப பாருங்க, இந்த ஈவன் வந்து சாதாரண வார்த்தை கிடையாது. ஈவன் வந்து இப்ப வந்து ஆல்சோ போடலாம். அருமையா உங்க கௌசல்யா சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு முக்கியமான வார்த்தை ஈவனுக்கு இன்னொரு மீனிங். ஈக்குவல் அருமை அருமை அருமை. ஈவனா சமன்படுத்துறது ஈக்குவல். ஈவனா இருக்கு, ஈக்குவல் பிளாட்டா கரெக்டா ஈக்குவலா போறோம். அது மட்டும் தானா? ஈவன் நம்பரு divisible by 2. divisible by 2. Wow.
என்ன மாதிரி லாங்குவேஜ் பாருங்க இது. நம்ம தமிழை எந்த அளவு வியக்கிறோமோ அது மாதிரி வியக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஒரே வார்த்தையில சுத்தி விட்டுட்டே இருக்காங்க பாருங்க. இந்த அடிப்படையை ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த அடிப்படை ஸ்ட்ராங் பண்றதுதான் கஷ்டம் எல்லாத்துக்குமே, எல்லா சப்ஜெக்ட்லயுமே. அடிப்படையில தான் எல்லாமே இருக்கும். அந்த வேர், அந்த கோர், இந்த கரு எல்லாமே அடிப்படை தான். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாக்க டெவலப் ஆகிறத ரொம்ப ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்டில் பண்ணிக்கலாம். தொடங்கு, Start. Start. அது மட்டும் தானா? Begin. அது மட்டும் தானா? கமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? No sir. இன்னாகுரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Inauguration. சூப்பர். அப்படியே வகுப்பாவே போட்டுக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ரெஸ்யூமேன்னு சொல்லக்கூடாது. ரெஸ்யூம்னா திருப்பி ஸ்டார்ட் பண்றது, ரீஸ்டார்ட். இதுல வந்து பொதுவா தமிழ்ல நம்ம இந்த ஒரு ரெஸ்யூம் வந்து என்னங்க, ரீஸ்டார்ட். இன்னொன்னு Biodata. இதே மாதிரி ஸ்பெல்லிங் வரும். பிரெஞ்சுல இருந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தை. இது ரெஸ்யூமே. இங்க வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சிங்கிள் அப்போஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க. இதுதான் ரெஸ்யூமே. இந்த ரெஸ்யூமே தான் பயோடேட்டா. Biodata. நம்ம போய் ரெஸ்யூம் கொண்டு வந்திருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. இன்டர்வியூல உள்ளவங்கள்ட்ட ரெஸ்யூமே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே உங்க இங்கிலீஷ் நல்லா இருக்குன்னு இருக்கும். நான் ரெஸ்யூமே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பயோடேட்டா. ரெஸ்யூம்ங்கிறது வேர்பு, திருப்பி ஸ்டார்ட் பண்றது. சார் ஆனா எல்லாரும் சொல்றது ரெஸ்யூம் தான் சொல்ற மாதிரி இருக்கு சார். அது 110 பேர் தான் கரெக்டா சொல்லுவாங்க. அந்த 10 பேருக்கு ஈஸியா வேலை கிடைச்சிடும். ஓகே சார். அதுதான் முக்கியம். அந்த அளவு அவன் வந்து கரெக்டா இருக்கான். ஒரு மொழியை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்றான். நாளைக்கு ஒரு வேலை கொடுத்தா கரெக்டா ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படிங்கிறது வந்துடும். ஆனா இன்டர்வியூவர் வந்து ரெஸ்யூம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஹெச்ஆர்ல இருந்து வர்றவங்க ரெஸ்யூம்னு பக்காவா சொல்லுவாங்க. அவ்வளவு முக்கியம். 110 இல்ல 120 போட்டுங்க. 10 போட வேணாம். இந்த 80-20 ரூல். அந்த டாப் 20ல உள்ளவங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்துல அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் அவ்வளவு ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான். ரைட். வரிக்குதிரை எப்படி சொல்லுவோம்? வரிக்குதிரை. இது பாத்துக்கீங்க. ஜெப்ரா. ஜெப்ராங்கிறது பிரிட்டிஷ்ல சொல்றது. அமெரிக்கன்ஸ் வந்து ஜீப்ராம்பாங்க. இது மாதிரி நம்ம ஒரு கிளாஸே எடுத்திருக்கோம். அவ்வளவு பெரிய சேஞ்ச் இருக்கும் நிறைய இதுல. ஜெப்ரான்னு கரெக்ட் தான், ஜீப்ரான்னாலும் ஒரு மட்டும்தானா? இன்னொரு வாட்டி அது மட்டும்தானா? அது ஒவ்வொரு சிங்கிள். அருமையா அடிச்சாரு. அருமையா அடிச்சாரு. அது அப்படியே மனிதன் அப்படியே ஓடி வரணும். ஏன்னு போடுறப்ப அப்படியே வந்து என்ன இருக்கும், வேற என்ன இருக்கும், ரொம்ப பேசிக் வேர்டு தானே கேட்கிறாரு. ஒண்ணுக்கு அதுக்கு மேல கூட அர்த்தம் இருக்குமே அப்படிங்கிறது இருக்கும். வேகமாக. அருமையா சொன்னாங்க. இப்ப ஃபாஸ்ட் மட்டும்தானா? சூப்பர். குயிக் மட்டும்தானா? இப்போ நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சூன் கூட போடலாம், தப்பு இல்ல. சூன் கூட போடலாம், தப்பு இல்ல. ஃபாஸ்ட், குயிக். நல்லா குயிக்கா போறான், ஃபாஸ்டா போறான். இப்ப பாருங்க, இந்த ஃபாஸ்ட்னு சொல்ற சாதாரண வார்த்தை கிடையாது. ஒண்ணு வந்து குயிக் சொல்லுவீங்க. அது குயிக் மட்டும்தான் மீனிங்கா ஃபாஸ்ட்டுக்கு? ஃபாஸ்ட் எடுக்கிறாங்கன்னாக்க அவ்வளவுதான். ஃபுட் எடுக்காம இருக்கிறது. வெவ்வேறு காரணத்துக்காக ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட், ஐ அம் கோயிங் ஆன் ஃபாஸ்ட். ஸோ சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க. குயிக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறது. ஆனா அதுதான் இங்கிலீஷ். இருக்கிற வார்த்தையை வச்சுட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சுட்டு ஏகப்பட்ட மீனிங்கை உள்ள இது பண்ணி ஒரு ஆல்ரைட். ஸோ அந்த ஃபாஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல. ஆல்ரைட். நன்று. குட். மிக நன்று. பெஸ்ட். நன்று. பெட்டர். சிறந்தது. நன்று. மிக நன்று. வெரி குட். வெல்ல அடிக்கிறாரு. ஸோ
வெரி குட் ரெண்டு இல்ல, ரெண்டு வார்த்தை இல்ல. வெல்லுங்கிறது வெரி குட்ங்கிற ஒரு மீனிங். அது மட்டும் தானா? இது கிணறு சார். கிணறு. இவரு செந்தில் இவரு வடிவேலு. வடிவேலு காணா கிணறு சார், வெல் வாட்டர். ஐயா வெல். ஸோ இட்ஸ் அ வாட்டர் பாடி. ஸோ இப்போ சாதாரண வார்த்தை நம்ம நினைக்கிறோம், திடீர்னு பார்த்தா இன்னொரு வார்த்தை இருக்கு. இது பேசிக்கா இருக்கிறதுனால இதை கவர் பண்றோம். இது சில பேருக்கு நான் முன்னாடியே கவர் பண்ணியிருப்பேன். என்றால் என்றால் நான் போவேன் என்றால் அவனை பார்ப்பேன். ஈவ். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, வெதர்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுவா அதுவா? திஸ் ஆர் தட். இதுவா அதுவா? வெதர். இதுவா அதுவா? ரைட். இது இல்ல அது. இப்ப பாருங்க, இது இல்ல அது. இப்ப பாருங்க, வெதர்னா இதுவா அதுவா? வெதர் யூ கோ தேர். நீ போவியா போக மாட்டியா? நீ போவியா போக மாட்டியா? நெய்தர். இப்ப பாருங்க, எய்தர் ஆர். இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கீங்க. எய்தர் ஆர். இதுல இந்த மாதிரி வார்த்தைகள்ல வந்து நீங்க என்ன மெயினா பார்க்கணும்னா, நம்ம எப்படி தமிழ்ல பயன்படுத்துறோங்கிறத பார்க்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், மைட்டுன்னு சொல்றேன். மைட்டுக்கு என்ன அர்த்தம்? கட்டாயமா இல்ல சார், நடக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சமா இருக்குன்னு. ஆமா, அவ்வளவுதான். மேயோட நடக்கலாம். மைட்டுங்கிறது நடக்கலாம். இந்தியன் மைட்னா இந்தியன் மைட், அமெரிக்கன் மைட் சம்பந்தமே இல்லாம இருக்கா? சம்பந்தமே இல்லாம இருக்கா? மைட்னா பலம், ஸ்ட்ரென்த். இந்தியன் மைட், அமெரிக்கன் மைட், இந்த மிலிட்டரி மைட்டும்பாங்க. ரைட். மே. சோ மேன்னு என்ன மீனிங்? பிரசன்ட் ஆஃப் மைட்னு போடலாமா? எஸ் சார். ரைட். ஆனா அது மட்டும் தானா? நம்ம அடிக்கடி ஒண்ணு சொல்லுவோமே, மந்த். வெரி குட். வந்து மந்த் ரொம்ப சிம்பிளா தெரியறதுல உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க, மந்த் நேம். இப்ப பாருங்க, அதே மாதிரி மார்ச்னா என்ன? மார்ச் அணிவகுப்பு. பேரட். பேரட். ஓகே. இன்னொரு மார்ச் வந்து மந்த் சார். அருமை அருமை அருமை. அதே மாதிரி ஆகஸ்ட்னா நமக்கு தெரியும் மந்த். மந்த். இன்னொன்று ஆகஸ்ட்னா கம்பீரமான, மெஜஸ்டிக். நோட் பண்ணிக்கோங்க. மெஜஸ்டிக்னு கேள்விப்பட்டீங்க? பெரிய பஸ் ஸ்டாண்டே இருக்குது இதுல, பெங்களூர்ல இருக்கு. எஸ், எக்ஸலண்ட். அந்த ஆகஸ்ட் பிரசன்ட் அப்படின்னா மெஜஸ்டிக், கம்பீரம் கம்பீரம். நீங்க தமிழ்ல நிறைய வொக்காபுலரி தெரிஞ்சு இங்கிலீஷ் தெரியறதுக்கு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து எல்லாத்தையும் அழகா பேசுறவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய வேர்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்படியே இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கும், இவ்வளவு அழகா தமிழ்ல இருக்கு, என்ன இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த கிரேட்ல இவ்வளவு நேரம் வரும். வேண்டும் வேண்டும். have to. want. have to ரெண்டு வார்த்தை சொன்னாரு, அருமையா சொன்னாரு. இப்ப அருமையா வாண்ட்னு சொன்னாங்க பாருங்க. தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை இங்க பாருங்க, should கூட தான், must கூட. நம்ம வேண்டும்னு சொல்லிட்டு போயிடுவோம் இங்கிலீஷ்ல. ரைட். என்ன வேண்டும்? விருப்பமா இல்ல தேவையா? வேண்டும் போடலாமா? நீடு போட்டலாமா? அருமை அருமை அருமை. வேண்டும்ங்கிற ஒரு வார்த்தைக்கு எங்கெல்லாம் போகுது பாருங்க. இது எல்லாமே ஒரே வார்த்தை கிடையாது, வெவ்வேறு வார்த்தை, வெவ்வேறு இடத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா வேண்டும்ங்கிறப்ப நமக்கு இது எல்லாமே மைண்ட்ல வந்துட்டு போகும், எதை சொல்றாங்கிறத. சோ ஒரு மொழியில இமர்சிவா நீங்க உள்ள போறப்பதான் இதெல்லாமே தெரியும். இதெல்லாம் இவ்வளவு பேசிக்ங்கிறாரு, இவ்வளவு பேசிக்ல தான் காம்ப்ளிகேஷனா இருக்கு. அந்த காம்ப்ளிகேஷனை தாண்டிட்டீங்கன்னா போதும். எதிராக, சூப்பரா சொன்னாங்க. அதோட என்ன படிக்கலாமா? 7 ஆரம்பிக்கும். பியூட்டிஃபுல். பாருங்க, ஆன்டின்னு போடுங்க, கவுண்டர்னு போடுங்க. இது எல்லாமே எதிராக, இது எல்லாமே எதிரா இருக்கிறது தான். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பின்னாடி ஒரு ரூட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வரும்.
இப்ப நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிடலாம். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அடுத்த லெவலுக்கு போயிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு முறை, ஒன்ஸ், மூன்று முறை, thrice, thrice, 2 முறை, twice, twice, இருந்த போதிலும், sir, இருந்த even போதிலும். though, sir. do. இப்பதான் நம்ம அடுத்த ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு விஷயம் கத்துக்க போறோம். So, Evening, இத முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இருந்த போதிலும்க்கு டில ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். டிஇ, டிஇஎஸ், Desire, டிஎஸ்பி, despite, desperate, டெஸ்பைட்னு ஒரு வார்த்தை. ஆனா அதை விட ஈஸியான ஒரு வார்த்தை இருக்கு. ஹெச், இதுவும் தோக்கு வர்றதா. இந்த ஹெச்ஓ However, sir. However. சூப்பரா சொன்னாரு. அதே மாதிரி ஒரு 3 வார்த்தை ஒரே சொற்றொடர் ரொம்ப முக்கியம். இன்ல ஆரம்பிக்கும். நோட் பண்ணிக்கீங்க. இன்ஸ்பைட் ஆஃப், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. despite, yes, sir. இன்ஸ்பைட் ஆஃப் தான், டெஸ்பைட் தான், ஹவவர் தான், ஈவன் தான், அல்தோ தான் தோ. ஆனா இந்த வார்த்தைகள் அப்படியே தெரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஒரே வார்த்தை நன்தலஸ் எழுதிக்கிங்க. நெவர்தலஸ், இதெல்லாம் ஒரே வார்த்தை. நன்தலஸும் நெவர்தலஸும் ஒரே வார்த்தையா போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். அந்த இருந்த போதிலும் அப்ப ஒரு சொல்லாடலாம் ஆங்கிலத்துல பயன்படுத்திட்டு இருக்கு. நிறைய வேர்ட்ஸ் இந்த சொல்லாடல நன்தலஸ், நெவர்தலஸ், இன்ஸ்பைட் ஆஃப், ஹவவர் இதெல்லாம் வருது. இதுக்கெல்லாமே இருந்த போதிலும் தான் அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இருந்த போதிலும் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை அவங்க பயன்படுத்துறதுக்கு இதை நிறைய இது பண்றாங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் லெவல். நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம். அதே சமயத்துல ஞாபகம் வச்சுங்க, இதை நீங்க வீட்டுல போய் பார்க்கறதுல தான் இதோட வெற்றியே இருக்குது. ரெட் ஸ்பெல்லிங். ரெட்னா என்னங்க? ஈரமான. ஓ ஓகே. நீங்க எப்படி நம்ம இப்படி கொண்டு வருவோம். படிக்கிறது, Read, ரீட், ரைட். படிக்கிறது read. இப்ப பாருங்க, படிச்சது read, ரெட். ஸோ இப்ப நம்ம பாக்குறப்ப படிச்சது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு போடுறோம். பாஸ்ட் ஆஃப் ரீடு. ஸோ இது இங்கிலீஷை பொறுத்தவரை ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி உச்சரிக்கணும். பாஸ்ட் ஆஃப் ரீடு, ரைட். திருப்பி ரெட்டுங்கிறது ஒரு கலரா இருக்குது. ஆனா ரெண்டுமே இதுதான், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரீடு ரெட் அப்படின்னு அவங்க படிக்கிறதுல அது கரெக்டா பார்த்துக்கணும். We'll go to the next one. I'm going to move it to the next one so that மறுபடியும், again, மட்டும்தானா? மறுபடியும். அது மட்டும்தானா? ஏன் 6 போட்டு இன்னும் அடிச்சிருக்கணுமே. மறுபடியும் repeat, ரிப்பீட். அவ்வளவுதான். நீங்க மைண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கணும். பிறகு after, then, ஆஃப்டர் வேர்ட்ஸ்னும் போடலாம். later, சூப்பர். ஆஃப்டர் வேர்ட்ஸ்னும் போடலாம். நல்லா பார்த்துக்கணும். இது நல்லா எப்படி பார்த்துக்கணும்னா, இங்க பாருங்க, ஆஃப்டர் வேர்ட்ஸ் யூகேல அப்படி சொல்லுவாங்க. அந்த எஸ் கட் பண்ணிடுவாங்க. யூஎஸ்ல ஆஃப்டர் வேர்டுன்னே போடுவாங்க. அந்த எஸ் மேக்ஸுக்கு எப்படி கட் பண்றாங்களோ அது மாதிரி கட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆஃப்டர், லேட்டர் தான் அப்படிதான் சொன்னாங்க. லேட்டர், தென் அருமையா சொன்னாங்க.
அதே மீனிங் தான் இது. அந்த எஸ் மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கட் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும், அடிப்படையில இப்படி ஒண்ணு இருக்குதுன்னா ஆஹ், ஆஹ், இதுக்கு வந்து மற்றும் மற்றும் So, And so, ஸோ and. ஸோ வந்து பாருங்க and Okay, and. இதுதான் ஆஸ் வெல் ஆஸ் வெல். வெறும் ஆஸ் வெல்லோடய சில வேலையை கட் பண்ணுவாங்க, அப்படியும் கட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி அண்டு வர்றப்ப இந்த ஆஸ் வெல் வந்து அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம எப்பயுமே பிடிச்சுக்கணும். பதில் Answer. instead. Answer. ஆன்சர் அது மட்டும் தானா? Instead. பதில் இன்னொரு வாட்டி. Instead வந்து அதற்கு பதில் வருமா? இன்ஸ்டெட் வந்து பதிலாக. பதிலாக. ஓகே ஓகே. இது பதில். ஆன்சர். ஏன் 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 இந்த- ரிசல்ட் ரிசல்ட். இல்லையா? ஏன் இந்த வரல? Reply வா சார்? Reply. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இன்னொரு வார்த்தை ஆன்சர் ரிப்ளை. கிளாஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். Response. Reciprocate, sir. ரெஸ்பாண்ட் நீங்க verb போட்டீங்கன்னா ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் தான் ரிப்ளை, ரிப்ளை தான் ஆன்சர். இந்த வார்த்தையெல்லாம் மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும், எப்பயுமே வச்சுக்கணும். வருதல் வர்றது. வர்றது Come. கம் மட்டும்தானா? வருகை வர்றது. வெல். ஏன் இதெல்லாம் வந்திருக்கணுமே? வர்றது வருகை. உடனே ட்ரெயின் ஃபிளைட்டு அப்படி பஸ் தான் நினைப்போம். Arrival அரைவ் sir. அரைவ் அரைவ். ஸோ Arrive. அரைவல்ங்கிறது நவுனு, இப்போ கம்ங்கிறது வேர்பா போட்டிருக்கிறதுனால அரைவல் போட்டுருங்க. அரைவல்னு போட்டா நவுன், அவ்வளவுதான். நவுனுக்கு ஈக்குவல்னா நவுன்ல போடுங்க. இது என்ன வந்துங்க அவ்வளவு. மாற்றம். சேஞ்ச். அப்படி சொல்றப்ப அடுத்த லெவல்ல ஒரு வார்த்தை ஏல ஆரம்பிக்கும். அந்த சேஞ்ச கொண்டு வர முடியுதா பாருங்க. கொண்டு வரலாம். நான் அடுத்த லெட்டர் கொடுத்தா சுமதி சொல்லுவாங்க. ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? ஆல்டர். ஆல்டர் பண்ணுவோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ட்ரெஸ் என்ன பண்ணுவோம்? ஆல்டர் பண்ணுவோம். நீங்க அப்ப வர்றப்ப அந்த சேஞ்ச் அதோட கொண்டு வரணும். அதோட கொண்டு வர்றதுலதான் எல்லாமே இருக்கு. ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை பயன்படுத்துவோங்கிறது இருக்கு. கஷ்டம். Hard. Difficult. ரெண்டு பேரும் அருமையா ரெண்டு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. அப்படிதான் கொண்டு வரணும். வேற என்ன இருக்கு? டீல ஆரம்பிக்கும். டீல ஆரம்பிக்கும். அடிக்கடி பேசுறதா நம்ம. எதுவும் புது வார்த்தை கிடையாது. அப்படியே அந்த டாட்ஸ கோக்குறோம், அவ்வளவுதான். 2000 போட்டா வந்துரும். டஃப் சார். அவ்வளவுதான். டஃப். ஈஸியா டஃபா சொல்லுங்க. ஈஸியா அந்த டஃப் ஆகிட்டா சார். ஈஸி டஃப் எல்லாமே ஈஸி தான். அது டஃப் மாதிரி தெரியும். ஆனா ஈஸி. அருமையா தினேஷ் சொன்னாரு, அருமையா சொன்னாரு. அந்த 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 மாதிரி இதுதான் முக்கியம். பின்தொடர். ஃபாலோ. சூப்பரா சொன்னாங்க. விளக்குக. எக்ஸ்பிளைன். சுருக்கமாக விளக்குக. Brief. Brief explain. பிரீஃப். வெறும் பிரீஃப் போட்டாலே போதும், சுருக்கமா எக்ஸ்பிளைன். ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணுமானா சுருக்கமா இருக்கணுமா? அது எப்படி முடியும் தெரியல. வளர்றது. Grow. 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 அது மட்டும்தானா? பாருங்க. RA. ரேஸ் ரேஸ். இன்னொரு Rise. ரைஸ். ரேஸ். ரைஸ். ரைஸ் ஒரு எஸ் தான். முக்கியமான. இம்பார்ட்டன்ட். இது உண்மையிலேயே முக்கியமான வார்த்தை தான்.
Crucial. இப்ப பாருங்க, முக்கியம். இன்னொரு என்ன சொன்னீங்க? Crucial, sir. வெரி நைஸ். அது மட்டும் தானா? பாருங்க, ஏஎல்ல முடியும். Essential. வெரி குட். அது மட்டும் தானா? இங்க பாருங்க, சிஆர்ஐ. Critical, sir. அவ்வளவுதான். அருமை அருமை. பிஏல ஆரம்பிக்கும். Very important. ஏஎல்ல முடியும், விஐல ஆரம்பிக்கும். ஒரே ஒரு லெட்டர் தான் நடுவுல. எல்லாம் நிறைய நியூஸ்ல கேட்டீங்கன்னா வந்துடும் அதெல்லாம். ஏன்? வைட்டல் ஆர்கன்ஸ். லைஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்வி எல்லாம் படமாட்டாமல இருக்காது. பாருங்க, விஐல ஆரம்பிக்கும். இந்த ஏஎல்ல முடியறதுக்கு பாருங்க, பிவட்டல், வைட்டல், குரூஷியல், கிரிட்டிக்கல், எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட். ரைட்? அதே மாதிரி நெசசரி போடலாமா? சரியா சார். எவ்வளவு வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ அது கனெக்ட் ஆகுது. ஸோ அது முக்கியமான வார்த்தைன்னு சொல்றதுக்கு அதுதான் வந்து காரணம். தெரிஞ்சுக்கிறது. நோ. நோ மட்டும்தானா? நாலேஜ். எல்லுல ஆரம்பிக்கணும். நமக்கு தெரிஞ்சதுதான். தெரிஞ்சுக்கணும். Lesson. அருமை அருமை. ரொம்ப சிம்பிள் வார்த்தையை கனெக்ட் பண்ணி எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் வார்த்தை மாதிரி தெரியும். வாழ்றது. Live. Live. லிவ்னு மட்டும்தான் படிக்க முடியுமா? இந்த லிவ் வேற மாதிரி படிக்கலாம்ல. Live, sir. லைவ்னு படிக்கலாம். லைவ்னா டைரக்ட், நேரலை, 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 நேரலை. இந்த லிவ் வந்து வாழ்றது, எக்ஸிஸ்ட் ஆகுது. வாழ்றது டைரக்ட். லிவ் லைவ், லிவ் லைவ், லிவ் லைவ் ஒரே வார்த்தையா இருக்கு. நமக்கு தெரியும். பழைய கிளாஸ்ல நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்கோம். புதுசா உள்ள உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிவ், லிவ். பொருள். மீனிங். ரெண்டு பேரும் ரெண்டு சொன்னாங்க பாருங்க, அதுதான் உண்மை. ஒருத்தவங்க வந்து திங்குன்னு சொன்னாங்க, அதுவும் பொருள் தான். ஒருத்தவங்க மீன்னு சொன்னாங்க. திங்குன்னா பொருள். திங், ரைட்? ஒரு பொருள், ஒரு பொருள் ஐட்டம்னு சொல்ல போடுங்க, ரைட்? ஆனா இந்த மீன் இருக்குல்ல, சாதாரண வார்த்தை இல்லை இல்லையா? மீன்னா 1 2 3. மீன்னா 1 2 3. மீன்னா ஆவரேஜ். மீன் கேள்விப்பட்ட தினேஷ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? மீன் கணக்குல படிச்சப்ப மீன்னா ஆவரேஜ் 1 2 3. 1 2 3 ஓட மீன் என்ன? 2. 3 4 5 ஓட மீன் என்ன? 4, sir. 4. அதான் ஆவரேஜ். ஸோ நடுவுல இருந்தா மீன், ஆவரேஜ் பண்ணா சின்ன வித்தியாசம் தான், ரைட்? இதை கூட்டி டிவைட் பண்ணி எக்ஸாக்டா 4 வந்து வரும். இதை வந்து மீன்னா நடுவுல உள்ளது அப்படியே, நடுவுல உள்ளது 2 4, ரைட்? இப்ப சொல்லுங்க, இதுக்கு மீன் 1 போட்டதுக்கு அப்புறம் 3 போட்டு 7 போடுறேன். சுமதி, இந்த 137ல மீன் எதுங்க? 3 சார். 3. இதுக்கு வந்து 3 தான் மீன். ஆவரேஜ் எவ்வளவு இந்த 137க்கு? இதுதான் கால்குலேட் பண்ணுறது. மீன் ஆவரேஜ் அதே மாதிரி. 5 point. சூப்பர். 1 3 4 4 7 11. 11 டிவைடட் பை 3 எவ்வளவு வரும்? 3.78 வருமா? 3.8 போட்டுக்கிறீங்களா? இப்ப பாருங்க, ஆவரேஜ்ங்கிறது கரெக்டா கூட்டி வர்றது. இது ஸ்ட்ரைட்டா இந்த பொசிஷன்ல இருந்து எடுத்துருங்க. இந்த மீன் இது. இன்னொரு மீன், தமிழ் மீன் கிடையாது, இங்கிலீஷ் மீன், இன்னொரு மீன். யுவர் அ மீன் ஃபெலோ. யுவர் அ மீன் ஃபெலோ. எப்படிப்பட்ட ஆள் நீங்க? யுவர் அ மீன் ஃபெலோ. அல்போன்னு சொல்லுவாங்களா? அல்போ. ஓ, ரைட். வாட் ஐ மீன்? I mean this. I mean this. மென்ஷன். அது வந்து அர்த்தம், அர்த்தம், அர்த்தம். இதுதான் இந்த மீனிங். மீனிங் ஒரு அர்த்தம், ஆவரேஜ் ஒரு அர்த்தம், அல்போன்னு ஒரு அர்த்தம். ஸோ அகைன் அடிக்கடி சொல்லணும்னா, மைக்கேல் மதன காமராஜர்ல எல்லா மீனையுமே கவர் பண்ணுவாங்க.
அந்த படம் பார்த்தா தெரியும். வாட் ஐ மீன் சோ மீன் தே ஆர் சோ மீன் ஐ கான்ட் திங்க். அவங்க பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் மீனை பத்தி பேசுறாங்கம்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தமிழ் மீன் இருக்கு. இந்த மீனுங்கிறது மீனிங்கு ஏகப்பட்ட மீனிங் இதுல வருது. மீனுக்கு அத்தனை மீனிங் இருக்கு. இது திங்காவும் இருக்கலாம், ஐட்டமா பொருளாவும் இருக்கலாம், அதே மாதிரி அர்த்தமாவும் இருக்கலாம், கணக்குல போடுற சராசரியாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான வார்த்தைகளை எங்க அதை யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இது எல்லாத்தோட மீனிங் தெரிஞ்சாதான் அடிப்படையில இது ரொம்ப பேசிக்கா இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை ஒரு வார்த்தையை யூஸ் பண்றப்ப எந்த இதுன்னு தெரியும், எந்த விஷயம் அப்பதான் தெரியும். விஷயம் things, things, விஷயம் things, அது அப்படின்னு சொல்லாம திங்குன்னு. matter, Yeah. அடிக்கடி often, Often. ஆஃப்டர் இந்த டீயை உச்சரிக்க மாட்டாங்க அமெரிக்கன்ஸ். ஆஃபன் frequently, அது மட்டும் தானா? frequently, ஃப்ரீக்வெண்ட்லி ரொம்ப அதை விட கொஞ்சம் குறைச்ச ஆஃபன். இப்போ வருஷத்துக்கு 50 வாட்டி நடந்தா ஃப்ரீக்வெண்ட், 40 வாட்டி நடந்தா ஆஃபன், கொஞ்சம் குறைச்ச. ஆனா ரெண்டுமே அடிக்கடிங்கிற மீனிங்ல தான் வரும். பகுதி part, Part. portion, பார்ட்டுக்கு வந்து ஒரு பகுதி, இந்த பார்ஷியலுக்கு வர்ற பார்ட் அங்கேருந்து பார்ஷியல் வருது. அதே மாதிரி பார்ட்னா பிரியர், தே பார்ட்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த பார்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி மீனிங் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். எகைன் இது பேசிக்ஸ் தான், பயந்துக்க வேண்டியதில்ல. இது பேசிக்கிறது தான், பேசிக் தான். நம்ம ஆங்கிலத்துக்கே உள்ள ஒரு விஷயம். அது வந்து பாருங்க. சிறப்பு best, சிறப்பு சிறப்பு sir, சிறப்பு சொல்லுங்க. best, சிறப்பு 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 special, ஸ்பெஷல். அதே மாதிரி சிறப்பு நம்ம பேசுறப்ப எக்ஸலண்ட் இருக்கும். எக்ஸலண்ட் சொல்ல சிறப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பேசி பார்த்துருக்காங்க. சிறப்பு 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 சேர்வு. விஜய் சேதுபதி அடிக்கடி சொல்லுவாப்புல சிறப்பு அப்படின்னு. sir, marvelous na, மார்வலஸா ஃபேண்டாஸ்டிக். இப்ப பாருங்க, மார்வலஸா ஃபேண்டாஸ்டிக், அற்புதம். மார்வல்னா அற்புதம், ஃபேண்டாஸ்டிக். அதுதான் இந்த எக்ஸலண்ட்ல வருது. அடோரபிள், அட்மியரபிள், இது எல்லாமே பெருசா பாராட்டுறது. நல்லா பண்ணியிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இன்னும் 2-3 வேர்டு நம்ம ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இல்லாமல், nothing, அது ஒண்ணுமே இல்லாமல். none, இல்லாமல் இல்லை இது. No. without, ஒரே வார்த்தை வித்தவுட். சூப்பரா சொன்னாங்க. வித்தவுட் வந்து ஜீரோ. நல், நல், நில், ஒண்ணுமே இல்லை. தாண்டி, தாண்டி. jump தான், ஜம்புன்னு சொல்லாம வேற ஏதோ ஒண்ணு இருக்கா? தாண்டின்னு அந்த வார்த்தை தான் வரணும். ப்ரொபோசிஷனா வரும், அட்வர்பாவும் வரும். ஏன் வர மாட்டேங்க? அடிக்கடி தெரியும், நமக்கு தெரியும் இதெல்லாம். அக்ராஸா சார்? அவ்வளவுதான் தெரியும், நமக்கு கனெக்ட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா யாரும் அந்த இடத்துக்கு நம்ம போகல. தோன்றுகிறது, Appear. வா வா. அதே மாதிரி தோன்றுகிறதுக்கு எஸ்ல ஆரம்பிக்கும். தோணுதுப்பா, எனக்கு தோணலப்பா, தோணுதுப்பா, தோணுதுப்பா, அப்படிதான் தெரியுதுப்பா. 2வது லெட்டர் 3வது Thinking. சீம் நோட் பண்ணிக்கோங்க. Surprise. சீம் டாலர் பண்றதா லாஸ்ட், லாஸ்ட் ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறது. select, Like to sir. செலக்ட் மட்டும்தானா? choose, சூஸ் மட்டும்தானா? 4 letters. Choice. purchase, purchase, இது சஜஸ்ட் யோசனை சொல்றது இல்ல. இது நம்ம எடுக்கிறது 4 letters. pick, pick sir, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஸோ
இன்னும் ஒரே ஒரு இது பண்றதுன்னா பண்ணலாம். லாஸ்ட் வேர்டு தவறு. ராங், ராங் மட்டும்தானா? ஃபால்ட், ஃபால்ட் மட்டும்தானா? ஃபெயில்ஸ், ஃபெயில் வராதுங்க. MR. சொல்லுங்க. மிஸ்டேக் மிஸ்டேக் மிஸ்டேக், மட்டும்தானா? எரர், எரர். சூப்பர். நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்திருக்கோம். இதோட கண்டினியூஷன் புதன்கிழமை நமக்கு நடக்கும். இது வந்து கிரேடிங்ல 1 2 3 4 தான் போயிருக்கோம். 5 6 7 8 ஒரு நாளும், வெள்ளிக்கிழமை 9 10 11 12 போவோம். முடிஞ்ச அளவு இந்த 3 கிளாஸையும் மிஸ் பண்ணாம வந்துருங்க. கம்ப்ளீட்டா நமக்கு வந்து இங்கிலீஷ்ல நமக்கு பேசுறதுக்குரிய எல்லா வார்த்தையும், அது கிராமர் வேர்டு, ஃபங்க்ஷன் வேர்டா இருக்கலாம், கான்டென்ட் வேர்டா இருக்கலாம், அதுக்கு மேல தேவைப்படாது வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் பியூரா அந்த வாக்கியத்தில் அமைக்கிறது தான். ஆனா வாக்கியத்தில் அமைக்கிறதுக்கு இந்த வேர்டு வந்து பக்காவா தெரியணும். வாக்கியத்தில் அமைக்கிறதுக்கு போறதுக்கு காரணம் ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, நமக்கு கிராமர் தெரியாம அமைப்பு ரீதியா தப்பு பண்றது. இன்னொன்னு இருக்கு, அந்த வார்த்தைகள் வராம போயிடும். அந்த வார்த்தைகள் வராம போறதுக்கு அதை சரி பண்ணதான் இந்த 3 கிளாஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிராமருங்கிறது ரொம்ப சிம்பிளா நிறைய கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். போன வாட்டி கொஸ்டின் வேர்டு எடுத்தோம், கொஸ்டின்ஸ் பண்றது, அதுக்கு முன்னாடி லெட் எடுத்தோம், அது மாதிரி அதை எடுத்துட்டு இருப்போம். பட் அடுத்த 2 கிளாஸும் நம்ம மிஸ் பண்ணாம வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டஃப்பா இருந்தாலும் அப்பயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து புதன்கிழமை உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். Have a nice night, all of you. Thank you.